Subscribe for more content. Hello student, good morning. 10th standard, exercise 3.15, first sum. A government shop announced a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the market price and the discount, hence find. First point, the market price when a customer get a discount of 3,250 from graph. Next second point, the discount when the market price is rupees 2,500. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டமருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் 50% என்ன கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் போடணும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து when a customer get discount of 3,250, டிஸ்கவுண்ட் 3,250 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்கவுண்ட்டை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,000 rupees அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் டிஸ்கவுண்ட் வந்து 50% அப்படின்னும் போது 500 இருக்கும். அதே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும், 1,000 இருக்கும். அதே மாதிரி இது 3,000 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு 1,500 இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,000 எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்னவா இருக்கும், அதில் பாதி 2,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் 6,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இதில் எவ்வளோ இருக்கும், 3,000 இருக்கும் டிஸ்கவுண்ட்டு. இதில் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் 6,500 அப்படின்னா இது 3,250 இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒய் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்கவுண்ட் 50%, டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 50%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50% என்ன, 50 divided 100. இப்போ 0 0 கேன்சல் பண்ணுறோம், 1 5 are 5, 2 5 are 10. ஸோ 1/2ன்னு சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு நம்ம 1/2ன்னு எடுத்துக்கிறோம். டைரக்ட் வேரியேஷன்னா என்னது, ஒய் டிவைடட் எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஒய் டிவைடட் எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன, 500. எக்ஸ் டிவைடட் 1,000. அப்போ 500 divided 1,000 ஒய் டிவைடட் எக்ஸ் ஈக்குவல் டு 500 divided 1,000. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1,000 divided 2,000. நெக்ஸ்ட்டு 1,500 divided 3,000. y divided x. y-யோட வேல்யூ என்ன, 500. x-ஓட வேல்யூ 1,000. 500 divided 1,000. அதே மாதிரி 1,000 divided 2,000. 1,500 divided தலைக்கீழ வரும் அப்படியே. நெக்ஸ்ட் 2,000 divided 4,000. அதே மாதிரி 3,000 divided 6,000. ஒவ்வொன்றுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 1 divided 2 வரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிராஃப் போடலாம். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1,000. எக்ஸ் 1,000, மார்க்கெட் ப்ரைஸ் என்னது 1,000. ஒய் வந்து டிஸ்கவுண்ட் என்னது 500. அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 1,000 எங்கே இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸில் 1,000, மார்க்கெட் ப்ரைஸில் 1,000, டிஸ்கவுண்ட்டில் 500. இப்போ இங்கேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இது இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இது இங்கே ஜாயிண்ட் ஆகும். அப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம், அதாவது 1,500 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸில் வந்து 2,000, டிஸ்கவுண்ட் ஒய் வந்து 1,000. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2,000, டிஸ்கவுண்ட் வந்து 1,000. இங்கே நம்ம அதே மாதிரி நோட் பண்ணிக்கலாம். 2,000
1000. Next market price 3000, discount வந்து 1500. market price 3000, discount 1500. market price வந்து 3000 இங்க இருக்கு, 1500 இங்க இருக்கு. அப்ப 3000 இது 3000 1500. next market price 4000, market price வந்து 4000, discount வந்து 2000. market price என்னது 4000, discount 2000. discount என்னது 2000. அப்ப இங்க வரும் 4000, 2000. market price 6000, market price 6000, discount வந்து 3000. market price என்ன சொல்லிருக்காங்க 6000, discount வந்து 3000. அப்ப இங்க வருது, இங்க 3000, இங்க 6000. 6000, 3000. next நம்ம கிராஃப்ல மார்க்கெட் பிரைஸும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்குள்ள கிராஃபை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிடும். இந்த பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 3250 அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 3250. 3500 இங்க இருக்குன்னா அப்போ இங்க கீழே தான் 3250 இருக்கும். அப்ப இது எங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னா இங்க தான் ஜாயிண்ட் ஆகுது. நேரா ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம லைன் போட்டாச்சு. இந்த லைன் எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னா 6500. இந்த லைன் வந்து எங்க மார்க்கெட் பிரைஸ்ல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா 6500ல. ஸோ இந்த லைனை நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ அப்போ இங்க என்ன நோட் பண்றோம், 3250, 6500. next the discount when the market price is 2500. அதாவது மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 2500ன்னு, டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ மார்க்கெட் பிரைஸ்ல 2500 எங்க இருக்கு பார்ப்போம். மார்க்கெட் பிரைஸ், இது மார்க்கெட் பிரைஸ்ல 2500 இங்க இருக்கு. இது இந்த கோட்ல எங்க ஜாயிண்ட் ஆகுது, இங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்ப அதுக்கு நேரம் என்ன வருது, 1250 வருது. 1250. ஃபர்ஸ்ட் இந்த கோட்டை நம்ம ஜாயின் பண்றோம். லைனை நம்ம இப்ப ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப இந்த லைன் இங்க ஜாயிண்ட் ஆகுது. இந்த லைன் எங்க ஜாயிண்ட் ஆகுது, இங்க ஜாயிண்ட் ஆகுது. அது எங்க 1250ல ஜாயிண்ட் ஆகுது. இங்க என்ன எழுதணும், 2500, 1250 அப்படின்னு ஜாயின் பண்ணும். ஸோ கிராஃப் ஃபைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம ஃபைன் பண்ணோம், டிஸ்கவுண்ட் வந்து 3250 அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஃபைன் பண்ணோம், 6500 ஃபைன் பண்ணோம். when rupees 3250 is a discount அப்படின்னா then the market price என்னவா இருக்கும், மார்க்கெட் பிரைஸ் வந்து rupees 6500 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 6500 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னது, மார்க்கெட் பிரைஸ் வந்து 2500 கொடுத்திருந்தாங்க. when மார்க்கெட் பிரைஸ் என்ன கொடுத்திருந்தாங்க, 2500 கொடுத்திருந்தாங்க. then the அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணோம், 1250 அப்படின்னு ஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு, தட்ஸ் ஆல்.